My dear students, welcome back to Nurses Profile channel. Comment section la எல்லாருமே கேக்குறது என்னோட கட் ஆஃப்க்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, என்னோட கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை ஆகி உங்களுக்கு எந்த ரேஞ்சில காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம், இல்லனா ஓரளவு ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களுக்கு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க and நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நமக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த PDF ஃபைல் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வாட்ஸ்அப் சேனல்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம். சோ இந்த வீடியோல நான் உங்களை வந்து 4 கேட்டகரியா வந்து டிவைட் பண்ணிருக்கேன். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4. நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. கேட்டகரி 1ல வந்து 200 கட் ஆஃப்ல இருந்து 170 வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வந்து கேட்டகரி 1ல ஃபிக்ஸ் பண்ணலாம். கேட்டகரி 2ல வந்து 169 கட் ஆஃப்ல இருந்து 160 வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், கேட்டகரி 3ல வந்து 159 கட் ஆஃப்ல இருந்து 125 வரைக்கும் உள்ள ஸ்டூடண்ட்ஸ், கேட்டகரி 4ல வந்து 125 கட் ஆஃப்க்கும் கீழே உள்ள ஸ்டூடண்ட்ஸ். சோ நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ உங்களோட கட் ஆஃப் வந்து 200 to 170 குள்ள இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 99% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன, இது ரெண்டும் இங்க முக்கியமான ரோல் பண்ணும். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க சரியா பண்ணல அப்படின்னா நீங்க இந்த கட் ஆஃப்ல இருந்தாலுமே உங்களுக்கு சீட் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்ல நீங்க ரொம்ப பேக்ல இருந்தாலுமே இந்த கட் ஆஃப்ல இருந்து உங்களுக்கு சீட் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கட் ஆஃப் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிட்டி ரேங்க்மே உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கவனமா பண்ணீங்கன்னா போதும். சோ நீங்க கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 99% கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேண்டாம் நல்ல பிரைவேட் காலேஜ் வேணும்னு கேட்டாலும் அதுவுமே 99% கிடைக்கிறதுக்கான சான்சஸ். சோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, இல்லனா பிரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருந்தாலுமே சரி, இந்த கட் ஆஃப்ல வரீங்க அப்படின்னா 99% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஃபார்மா டி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபார்மா டியுமே உங்களுக்கு இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. BNYS வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்குமே அதே மாதிரி தான் BNYSம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. GNM ஆஃப் நர்சிங் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்குமே கிடைக்கும். இல்ல எந்த ஒரு டிப்ளமோ கோர்சஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ 200 to 170 கட் ஆஃப்ல இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன ஒரு கோர்ஸ் இந்த கவுன்சிலிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 169ல இருந்து 160குள்ள உங்க கட் ஆஃப் இருக்குன்னா நீங்க 2 கட்டா ரேஞ்சில இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களும் கவர்மெண்ட் காலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு பிரைவேட் காலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். சோ பிரைவேட் காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 99% 160 கட் ஆஃப்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் கிடைச்சிடும். கவர்மெண்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 65% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ நீங்க BSc நர்சிங், B.Pharm, BPT இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில் பண்ணாம ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், அதே மாதிரி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், OT/AT, பிசிசியன் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்ல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குமே பெஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்கும், டாப் ஃபார்மா டி கிடைக்கும். அண்ட் BNYS வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நீங்க 169.5 69 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா ஒருவேளை BNYS நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே கட் ஆஃப் இருந்துச்சுன்னா BNYS கிடைக்கிறது வந்து கஷ்டம். GNM ஆஃப் நர்சிங் கிடைக்கும். எந்த ஒரு டிப்ளமோ கோர்சஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 159 to 125 கட் ஆஃப்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 குறைவு. அதே நேரத்தில் நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, ஒருவேளை PWD கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க, இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டால வர்றீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 155 159 இந்த மாதிரி ரேஞ்சில இருந்தா கூட உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த வருஷம் ஸ்பெஷல் கேட்டகரியில எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்க அதெல்லாம் பொறுத்துதான் இது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபார்மா ஒரு முடிவா சொல்ல முடியும். பட் போன வருஷம்லாம் 145 153 52 இந்த ரேஞ்சுக்கு கூட ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பட் ஒரு நல்ல ஒரு பிரைவேட் காலேஜ் இந்த கட் ஆஃப்ல இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபார்மா டி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா ஃபார்மா டி கிடைக்கும். BNYS கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. GNM ஆஃப் நர்சிங் கிடைக்கும். அதர் டிப்ளமோ கோர்சஸும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க கேட்டகரி 4ல வரீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து பிலோ 125ல இருக்கும். நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிரைவேட் காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் கிடைக்கும். பட் டாப் மோஸ்ட் காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கறத ப்ராமிசிங்கா சொல்ல முடியாது. ஒருவேளை டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல சீட் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா இந்த கேட்டகரியிலுமே டாப் மோஸ்ட் காலேஜஸ் கிடைக்கும். ஃபார்மா டி வந்து 100வது கட் ஆஃப் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அண்ட் பிஎன்ஓஎஸ் வந்து இந்த கட் ஆஃப்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் இந்த கட் ஆஃப்ல வந்து கிடைக்கும், சான்சஸ் இருக்குது. டிப்ளமோ கோர்சஸும் இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கட் ஆஃப் குறித்த கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே வந்து உங்க கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு கன்க்ளூஷனுக்கு இல்லைன்னா வந்து ஒரு ப்ரெடிக்ட் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கை உங்களுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. நம்மளோட வீடியோவும் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.